வணக்கம் மக்களே, உங்கள் தமிழ் மகன் நாயத்துக்கு வந்துட்டேன். இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த பேசலான் இருக்கேன். உங்க வாழ்க்கையில இந்த விஷயம் நடக்காம இருக்க சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்றேன். நம்ம ஒரு குணத்தை பத்தி பேச போறோம். இந்த குணம் உங்ககிட்டயும் இருக்கலாம், உங்க கூட உள்ளவங்க கிட்டயும் இருக்கலாம். ஜெலசி, பொறாமை. நீங்க கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் உங்க லைஃப்ல பொறாமைப்படுறவங்களை பார்த்திருக்கலாம், இல்ல நாமளே பொறாமைப்பட்டிருக்கோம். நம்ம பொறாமப்பட்டாலும் அது இல்லைன்னு நம்ம சாதிப்போம். அதே மாதிரி தாங்க எதிர்கொள்ளவங்களும். அவங்க பொறாமப்படுறது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் நம்மளுக்கு புரிஞ்சாலும் அவங்க கிட்ட நம்ம கேட்கும் போது இல்லைன்னு தான் சாதிப்பாங்க. ஏன்னா இந்த பொறாமப்படுறவங்க ஓப்பனா இருக்க மாட்டாங்க. நம்ம ஒருவேளை நம்மளே பொறாமப்பட்டா கூட அவங்களுக்கு அது தெரிஞ்சா கூட அவங்க நம்ம கிட்ட சொல்லும் போது கண்டிப்பா நம்ம டினை தான் பண்ணுவோம். இல்லையே, நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை. ஆனா பல சமயம்ல நீங்க பார்த்திருக்கீங்களா, இந்த பொறாமை குணம் நீங்க செய்யற செயல்ல மட்டும் இல்லைங்க, உங்களுடைய முக பாவனையிலே காட்டி கொடுத்துரும். நீங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சிட்டீங்க, உங்க கூட உள்ளவங்களுக்கு அதுல கொஞ்சம் மன வருத்தம், பொறாமைன்னு சொல்லலாம். சில சமயம் அவங்க சொல்ல வேண்டியதே இல்லை, அவங்க முக பாவனையிலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு அதுல மன வருத்தம் இருக்கு, பொறாமை இருக்கு அப்படின்னு. ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு காலத்துக்கு முன்னுக்கு நானும் என்னுடைய ஒரு நண்பரும் ஒரு இடத்துல பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அடுத்து நாங்க வேற இடத்துல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேலை தேடும் பொழுது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல விண்ணப்பம் செஞ்சோம். அதுல முதல்ல அவங்களுக்கு அழைப்பு வந்தது, அதாவது போன் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்ததும் அவங்க ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. எனக்கு கால் வரல. ஆனா எனக்கு அடுத்த நாள் ஃபோன் கால் வந்துச்சு, ஃபோன் இன்டர்வியூ வந்துச்சு. அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் அவங்க கிட்ட சொன்னேன், எனக்கும் ஃபோன் இன்டர்வியூ வந்துச்சு அப்படின்னு. அவங்களுக்கு அடுத்த நாள் ரெண்டாவது போன் இன்டர்வியூ வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு இமெயில் வந்துச்சு, ஒரு மின் அஞ்சல் வந்துச்சு. அந்த மின் அஞ்சல்ல இன்டர்வியூ நேரடியா பண்ணணும், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க. இது அவங்களுக்கு வரல. அவங்களுக்கு ரெண்டாவது தடவை போன் பேசினாங்களே, போன் இன்டர்வியூ, அதோட அவங்களுக்கு நின்றுச்சு. நான் நேரடி இன்டர்வியூக்கு போனேன். போயிட்டு நானும் வந்துட்டேன். ஆனா நான் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதை அவங்க என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பூரிப்பா ஷேர் பண்ணாங்க. அப்போ நான் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? எல்லாரும் சொல்லுவாங்க, பாசிட்டிவா யோசிக்கணும்னா நம்ம வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம், சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்படியே நான் சொன்னேன், நான் இல்லைன்னு இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு. ஆனா நம்ம எல்லாரும் மனுஷங்க தாங்க. ஒரே விஷயத்துக்கு 2 பேரும் போயிருந்தோம். ஆனா ஒருத்தருக்கு அதுக்கு கிடைச்சதும் இன்னொருத்தருக்கு ஆட்டோமேட்டிக்லி நம்மளுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும். அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுங்கிற பொறாமை இல்லைங்க, எனக்கு ஏன் இன்னும் நல்ல செய்தி வரலங்கிற ஒரு குழப்பம் தான் மனசுல இருந்துச்சு. அந்த குழப்பம் முகத்துல தெரியும் போது என்னுடைய நண்பர் கேட்ட கேள்வி, உனக்கு கிடைக்கலன்னு பொறாமையா இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட சொன்ன விஷயம் ஒண்ணுதான், உன்னோட முன்னேற்றத்தை பத்தி நான் கவலைப்படுறதை விட, பொறாமப்படுறதை விட, என்னோட வாய்ப்பு தட்டி போனதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். இதுல பொறாமை எங்கிருந்து வருது? ஒருவேளை நம்ம எல்லாருமே சூப்பர் ஹியூமன் இல்லைங்க. ஒரு சமயம் நம்ம மனசுல ஒரு நெருடல் இருக்கும். 2 பேருமே ஒரே இடத்துக்கு போட்டிக்கு போகும்போது முதல் இடத்துல ஒரு ஆளும் 2வது இடத்துல ஒரு ஆளும் வரும் பொழுது என்ன தப்பு பண்ணுன்னு நான் 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டேங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அது முகத்துல பிரதிபலிக்கும் போது அடுத்தவங்களுக்கு நினைப்பாங்க, நீ பொறாமப்படுறியா அப்படின்னு. கண்டிப்பா அது பொறாமன்னு நான் சொல்லவே மாட்டேன். நீ முன்னேறி போறதுல எனக்கு என்ன பொறாம வந்துட போகுது? என்னோட வாழ்க்கை வேற, உன்னோட வாழ்க்கை பாதை வேறங்கிற போது என்னோட வாழ்க்கைய தடுத்து நிறுத்துற அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் நான் ஆசைப்படுறேன். ஒருவேளை நீ மட்டுமே அந்த இடத்துக்கு போயிருந்து நீ மட்டும் அந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டு உனக்கு அந்த வேலை கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்போ நான் பொறாம குணத்தோட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. என்னோட நல்ல இடத்துக்கு போறியா, என்னோட நல்ல வேலைக்கு போறியா அப்படின்னு. ஆனா நான் இங்க 2 பேரும் ஒரே விஷயத்த ட்ரை பண்ணும்போது எனக்கு பதில் வரல, நான் ஏன் பின்னாடி தள்ளப்பட்டேங்கிற விஷயத்துக்காக தான் என் மனசு ரொம்ப குழம்பிருந்துச்சு. அது முகத்துல தெரிஞ்சனால அவங்களுக்கு அதுக்கு பொறாம நினைச்சிட்டாங்க. அடுத்தவங்க முன்னேற்றத்தை பார்த்து நிறைய பேர் இந்த நிமிஷம் வரைக்கும் பொறாமப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பொறாமப்படுற நேரத்துல
அந்த நேரத்தை உன்னுடைய முன்னேற்றத்துக்காக நீ செலவு செஞ்சனா கண்டிப்பா நீயும் நல்லா வாழலாம், நீயும் நல்லா முன்னேறலாம். அடுத்தவங்களை கீழே தள்ளி விட்டு முன்னேறி என்னங்க புண்ணியம் இருக்க போது? அதுல எந்த விதமான மாற்றமும் வர போறது இல்லை. என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஆளும், இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் தனிப்பட்ட திறமை இருக்கு. உன்னோட முயற்சியால நீ முன்னுக்கு வந்தனா பொறாமப்படுறவங்க இருப்பாங்க. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீ உன்னோட நேரத்தை நல்ல விஷயத்துல செலவு செய்து நல்லபடி முன்னேறிப்போ. அடுத்தவங்க உன்னோட முன்னேற்றத்தை பாக்குறாங்க, அடுத்தவங்க உன்னோட முன்னேற்றத்தை தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி நீ உன்னோட முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்ட போடக்கூடாது. அந்த நேரத்தை நல்லா செலவு செய். சில பேர் அவங்களே ரொம்ப தற்பெருமையா யோசிச்சுக்குவாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கிறனால, நான் ரொம்ப நல்லா செய்யறனால, நான் ரொம்ப நல்ல விஷயங்களை பண்றனால என் மேல எல்லாருக்கும் பொறாமையா இருக்கு அப்படின்னு. இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா அதை பத்தி நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? உங்களோட வேலையை மட்டும் நீங்க பார்க்க வேண்டியதானே. ஒருவேளை நீங்க நினைக்கிற அந்த நபர் உண்மையிலே பொறாமப்படாம இருந்தா கூட நீங்க சொல்றத பார்த்தா நீங்க தான் அவங்க மேல பொறாமப்படுற மாதிரி தோணும். அவங்க வேலையை நீங்க பாருங்க. எப்பப்ப உதவி தேவையோ அப்பப்ப கேளுங்க. மனசார உதவி செஞ்சீங்கன்னா அது ரொம்ப நல்லது. மனசுல வஞ்சகம் வச்சுக்கிட்டு உதவி செய்யறது ரொம்ப தப்பு. ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நண்பர்கள்னு சொல்லுவாங்க, உதவி செய்யறேன்னு சொல்லுவாங்க, உன்னோட முன்னேற்றத்துக்கு நான் கண்டிப்பா உதவி செய்யறேன்னு. ஆனா பின்னாடி அவங்க மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஒவ்வொரு ஆளுடைய முன்னேற்றத்துக்கு கண்டிப்பா நிறைய பேர் காரணமா இருப்பாங்க. அதே சமயம் அந்த நபருடைய முயற்சியும் முக்கியமான காரணம்ங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, நீங்க சாதாரணமாவே எடுத்துக்கோங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து, நம்ம போடுற உடையில இருந்து, நம்ம பேசுற வார்த்தையில இருந்து, நம்ம வீட்டுல உள்ள பொருட்கள்ல இருந்து, நம்ம கூட பழகுற நண்பர்கள் எல்லாத்துலயுமே பொறாம படிக்கிறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த பொறாம ரொம்ப நாளைக்கு நிலைக்காம இருந்தா ரொம்ப நல்லது. ஆனா அது ஒரு காலகட்டத்துக்கு மேல ரொம்ப போச்சுன்னா கண்டிப்பா பிரிவு வந்துடும். அது நல்ல நண்பர்களா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இந்த பொறாமை குணம் ரொம்ப பிரிவினை தாங்க கொண்டு வரும். நம்ம வாழ்க்கையை நம்ம வாழுவோம். அடுத்தவங்களை பார்த்து சூடு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம விரலுக்கு ஏத்த மாதிரி தாங்க வீக்கம் அமையணும். நீங்க 4 டிஜிட் சம்பளம் எடுத்தாலும் சரி, 5 டிஜிட் சம்பளம் எடுத்தாலும் சரி, 6 டிஜிட் சம்பளம் எடுத்தாலும் சரி, இல்ல மின்னில் கணக்குல சம்பளம் எடுத்தாலும் சரி, உங்களுடைய சம்பளம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க மட்டும் தான் செலவு பண்ண போறீங்க. சில பேர் ரொம்ப ஆடம்பரமா இருக்கும் போது அடுத்தவங்களுக்கு ஒரு பொறாமை வரும். நம்ம கஷ்டப்படுறோமே, இவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு. ஆனா இதுல ஒரு விஷயம் நீங்க என்ன பாக்கணும்னா, அவங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்களுடைய சொந்த முயற்சி தானேங்க. அவங்களுக்கு அவங்களுடைய முயற்சிக்கு ஏற்றபடி பிரதிபலன் கிடைக்குதுன்னா அவங்களுடைய முயற்சி ரொம்ப நல்லதா தான் அர்த்தம். அவங்கள பத்தி யோசிச்சு, அவங்களோட வளர்ச்சியை பத்தி யோசிச்சு, அவங்க வளர்ச்சி மேல பொறாமப்பட்டு நம்மளுடைய வளர்ச்சிய, நம்மளோட முயற்சியை எதுக்காக நம்ம நிப்பாட்டணும்? நீங்க தொடர்ந்து உழைங்க, நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, நீங்களும் பெரிய ஆள் ஆகலாம். பொறாம குணத்தை முதல்ல முற்றிலும் ஒழிக்கணும். ஆனா முதல்ல நான் சொன்ன மாதிரி தாங்க, நம்ம எல்லாருமே ரோபோட்டோ இல்ல சூப்பர் ஹியூமனோ அப்படின்னு இல்லை, எனக்கு ஃபீலிங்ஸ்க்கு அப்பாற்பட்டு வாழ்றேன், இமோஷன் இல்லாம வாழ்றேன் அப்படின்னு சொல்றது கஷ்டம்தான். ஒரு சின்ன ஸ்ட்ரைக் வரும். நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்மளுக்கு இது அமைய மாட்டேங்குது, நம்மளும் நல்லா தானே முயற்சி பண்றோம் அப்படின்னு தோணும். அது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. ஆனா இந்த மாதிரி சமயத்துல நீங்க பாசிட்டிவா இருக்கணும். கண்டிப்பா முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கும் கிடைக்கும், நீங்களும் நல்ல வாழ்க்கையை வாழுவீங்க. பொறாமை குணம் அழிச்சிருங்க, வாழ்க்கையே அழிக்க வாய்ப்பு இருக்கு இந்த பொறாமை குணம். தயவு செஞ்சு உங்க மனசுல அந்த மாதிரி பொறாமை குணம் இருந்தா அதை தூக்கி போட்டுருங்க. இல்ல உங்க கூட பொறாமப்படுறவங்க இருந்தா அந்த மாதிரி உறவுகள் தேவையில்லை. சொல்லி பாருங்க, சரிப்பட்டு வரலையா பாபாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையிலங்க. நன்றி.